என்ன எதுக்கெல்லாம் ஓடி வரீங்க அப்படின்னு வானம் இடிஞ்சு விழுக போகுது, வானம் இடிஞ்சு விழுக போகுதுன்னு பதட்டமாக இவங்கள கத்துனாங்க. அப்போ கிரீனரி சொல்லிச்சு, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு நாங்கள் ராஜா கிட்ட சொல்ல போகிறோம். நானும் வர்றேன். ராஜா கிட்ட சொல்கிறதுக்கு இந்த வழியில் போனால் சரியாக வராது. அந்த மூக்குத்தி மரங்குத்தியும் என்ன பண்ணிச்சான், ஐயோ அப்படின்னு இவங்க கூட சேர்ந்து குடு 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 குடுன்னு பறக்காமல் ஓட ஆரம்பிச்சிச்சான். எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? எல்லோருக்கும் வணியத்தையின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப வேடிக்கையான கதையோட வணியத்தை வந்திருக்கேன். ஒரு கோழி குஞ்சு ஏதோ அங்கேயும் ஒரு குட்டி குட்டி புழு கிடைக்குதுன்ட்டு மேய்ஞ்சிட்டு கொத்திட்டு இருந்துச்சாம். அது ஒரு பாதாணி மரத்துக்கடியில் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாதாணி மரத்துலேருந்து ஒரு காய் அந்த கோழி குஞ்சு தரையிலேயே டொம்னு விழுந்துச்சு. டொம்னு திடீர்னு விழுந்தங்காட்டி இந்த கோழி குஞ்சு பயந்து போயிடுச்சு. பயந்து ஐயோ அம்மா 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 வானம் இடிஞ்சு உழுகுது அப்படின்னு சொல்லி குடு 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 குடுன்னு கத்திக்கிட்டே ஓடிச்சான். இதை கத்திக்கிட்டே ஓடுறத பார்த்துட்டு அந்த அம்மா கோழி பேர் என்ன தெரியுமா? தோழி கோழியும் என்ன பண்ணுச்சு, இந்த கோழி குஞ்சு கூடவே வானம் இடிஞ்சு உழுகுது, ஐயோ வானம் இடிஞ்சு உழுகுதுன்னு சொல்லிட்டு கூடவே ஓடிச்சான். இதை ஓடுறத பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு அங்கே ஒரு மக்குங்கிற கொக்கு வந்துச்சான். மக்கு கொக்கு என்னாச்சுன்னு கேட்டுச்சான். ஐயோ வானம் இடிஞ்சு உழுகுதுன்னு இது ரெண்டு கத்துறதை பார்த்துட்டு மக்கு கொக்கும் என்ன சொல்லிட்டே போச்சான், கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுச்சான். ஐயோ வானம் இடிஞ்சு உழுக போகுது, நம்ம போய் ராஜாட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு 3 பேரும் ஓடிட்டே இருந்தாங்களாம். போகிற வழியில் ஒரு மூக்குத்திங்கிற ஒரு மரங்கொத்தியை பார்த்தாங்களாம். அது டொக்குன்னு மரத்தை கொத்திட்டு இருந்துச்சோம். அடியே மூக்குத்தி, மரங்கொத்திட்டு இருக்கியா நீ, வானம் இடிஞ்சு உழுக போகுது, வா ராஜாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு இதுங்க கத்துறதை பார்த்துட்டு அந்த மூக்குத்தி மரங்கொத்தியும் என்ன பண்ணிச்சான், ஐயோ அப்படின்னு இவங்க கூட சேர்ந்து குடு 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 குடுன்னு பறக்காமல் ஓட ஆரம்பிச்சிச்சான். வானம் இடிஞ்சு உழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓடிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு மாக்காங்கிற காக்காவை பார்த்தாங்களாம். மாக்கா காக்கா தெரியுமா வானம் இடிஞ்சு உழுக போகுது அப்படின்னு மாக்கா காக்காவும் ஐயோ வானம் இடிஞ்சு உழுக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு இதுங்க கூட எல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். இதெல்லாம் ஓடி எல்லாம் 5-6 வானம் இடியுதுன்னு ஓடி வரும்போது அங்க கிரின்னு ஒரு நரி வந்துச்சு. அதுங்கிட்ட அது நிறுத்தி கேட்டுச்சு, என்ன எதுக்கெல்லாம் ஓடி வரீங்க அப்படின்னு. வானம் இடிஞ்சு உழுக போகுதுன்னு பதட்டமா இவங்கள கத்துனாங்க. அப்போ கிரீனரி சொல்லிச்சு, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு நாங்கள் ராஜா கிட்ட சொல்ல போகிறோம். நானும் வர்றேன். ராஜா கிட்ட சொல்கிறதுக்கு இந்த வழியில் போனால் சரியாக வராது, வாங்க உங்களை நான் குறுக்கு வழியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு கிரீனரி என்ன பண்ணுச்சு, யாரெல்லாம் கூட்டிகிட்டு போச்சு, குட்டி கோழி குஞ்சு, தோழி கோழி, மக்கு கொக்கு, மாக்காங்கா, மூக்குத்தி மரங்குத்தி எல்லாரும் ஓடினாங்க. அப்புறம் யார் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தது? கிரீனரி தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும். நேராக கிரிநரி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருச்சான். அதுக்கப்புறம் அவங்க யாரும் ராஜாவையே பார்க்கலையா. புரியுது அவங்களுக்கு என்னன்னு? கிரிநரி அவங்க எல்லாத்தையும் டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கிற மாதிரி தான் வீட்டில் கொண்டு போய் வச்சு எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்ருச்சு. அவங்க ராஜாவையும் பார்க்கல, வானம் இடிஞ்சு உழுகிறதையும் பார்க்கல, எதையுமே பார்க்கலையா. எப்படி தந்திரமா புத்திசாலித்தனமாக தனக்கு தேவையான இறைகளை என்ன பண்ணிக்கிச்சு, கூட ஓடுற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா? ரொம்ப வேடிக்கையான கதை. ஹென்னி பென்னி, டர்க்கி லக்கி, கூசி லூசி, ஃபாக்ஸி டாக்ஸி, அந்த மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில். தமிழில் நான் கொஞ்சம் மாற்றி நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? எங்கே திருப்பியும் அந்த ரைமிங்கான வேர்ட்ஸை சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். இந்த கதையை இன்றைக்கி போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும். சரியா? இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.